அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 8/5/2026 வெள்ளிக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம். ஒரு உயர் கோட்பாட்டை, ஒரு லட்சிய விஷயத்தை உயிரென மதிப்பவர் யார்? இந்த கேள்வி மிக முக்கியமானது. ஏனென்றால் பலதரத்து மக்கள், அதில் ஒரு சிலர் தான் தாங்கள் செல்லும் வழியில் தீர்க்கமாக நடைபோடுவார்கள். பலர் அரைகுறை மனதோடையே எல்லாவற்றையும் செய்கின்றார்கள். அதனால் அந்த வேலை முழுமையடையாமல் போகிறது, அல்லது சுத்தமாக அடுத்தவர்களுக்கு ரசிக்கும்படி தெரியவில்லை. எப்பொழுதுமே ஒரு வேலையை முழு மனதோடு செய்ய வேண்டும். இதிலும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். இது உயர் கோட்பாடு, இதன்படி தான் நாம் நடக்க வேண்டும் என்று ஒரு நல்ல விஷயத்தில் நாட்டம் மிகுதியாக இருக்கிறது. அவர்களால் நாடு முன்னேறும். அப்படிப்பட்டவர்கள் யார்? மிக மிக சின்ன ஒரு ஸ்லோகம்தான். 5ஆம் இடத்தில் குரு நன்னிலை பெற்று அமர்ந்தார். பாவர்கள் பாராது இருந்து சுபர்கள் பார்த்தார். அவர் ஒரு உயர்ந்த நெறியை, அறத்தை உயிரென கை கொண்டு நடப்பார். இதன் விளக்கத்தை பார்ப்போம். 5, 9 ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். நாம் பழக்கத்தில் ஏற்படுத்தி கொள்கின்ற இடம் அது அல்ல. விதிக்கப்பட்ட விதிப்படி நடக்கும் இடம் இந்த 5, 9. 5இல் குரு எந்த விதமான பங்கமும் இல்லாமல், பாவர்கள் பார்வையின்றி சுபர்கள் பார்வை பெற்று நல்ல நிலையில் இருக்கிறார். அப்படி என்றால் அறத்தில் ஒரு ஈடுபாடு இருக்கிறது. நல்லதை செய்ய வேண்டும், நியாயம் வேண்டும், தர்மம் தழைக்க வேண்டும் என்று இருப்பவர். சரி, அடுத்து அந்த குரு எந்தெந்த இடங்களை பார்ப்பார்? குருவுக்கு 5, 7, 9 பார்வை. இப்படிப்பட்ட அமைப்புள்ள அந்த குரு தான் பார்க்கும் இடத்தின் தன்மையை அபிவிருத்தி செய்வார். அப்படி பார்க்கும்போது 5ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். தர்மப்படி நடப்பதற்கு அந்த இடம்தான். ஒருவனுடைய உயர்ந்தபட்ச தர்ம சில செயல்கள், அந்த செயல்களுக்கு உண்டான விளைவுகள் இந்த 9ஆம் இடத்தை வைத்து தான் பார்க்க வேண்டும். அடுத்து 11ஆம் இடம் லாபஸ்தானம். இங்கே லாபஸ்தானம் என்று நாம் எடுத்துக்கொள்வதை விட, ஒரு சில விஷயங்களை செய்யும்போது ஒரு சிலருக்கு முழு திருப்தி ஏற்பட்டு அந்த வேலையை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஏற்படும். இங்கே இவருக்கு ஒரு நல்ல விஷயத்தை, நல்ல வேலையை, அற சம்பந்தப்பட்ட ஒரு வேலையை செய்வதில் ஆர்வமும், மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்பும் ஏற்படும். அடுத்து லக்கணத்தை பார்க்கிறார். பிறப்பிலேயே இவருக்கு இதுதான் செய்ய வேண்டும் என்று விதி. இப்படிப்பட்டவனாகத்தான் நீ இருக்க வேண்டும் என்று இறைவன் அனுப்பி இருக்கிறான் இவரை. ஆக
5ஆம் இடத்தில் குரு நன்னிலை பெற்று அமர்ந்து தீயோர் பார்வையின்றி சுவர்கள் பார்த்தால் அற சம்பந்தப்பட்ட வேலைகளை விருப்பமுடன் செய்து புகழ் பெறுவார். அன்பர்களே, இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நல்ல நட்சத்திரங்கள் பார்ப்போம். அவிட்டம், பூரட்டாதி, பரணி, ரோகிணி, புனர்பூசம், ஆயில்யம், பூரம், அஸ்தம், சித்திரை, விசாகம், கேட்டை, பூராடம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். நண்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, செய்யப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை திறமையாக செய்து முடித்து ஒரு நற்பெயரை பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, நல்லதை நினைத்து நல்லதை செய்து நல்லதை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, தேவையற்ற ஒரு வேலையை தேவையான வேலை என்று நினைத்து வீண் அலைச்சல் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே கவனம் தேவை. கடகராசி அன்பர்களே, இன்று நற்புகழை பெறுவீர்கள், நல்ல பெயரை எடுப்பீர்கள். இவை உங்கள் பேச்சால் சமயோஜித உங்கள் பேச்சால் நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, நல்ல நாள். அதாவது தோல்வியை வெற்றியாக மாற்றும் ஒரு கலையை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஏற்பட இருப்பது ஒரு தத்துவ குழப்பம். எதை செய்வது, எப்படி செய்வது என்பதில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட காத்திருக்கிறது. கவனம். துலாம் ராசி அன்பர்களே, உச்சகட்ட நற்பலனை அடைவீர்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு இன்று உங்களுடைய திறமை இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, விடாக்கண்டன் தொடாக்கண்டன் என்று நாம் பேசுவோம். அதாவது என்னதான் இருந்தாலும் வெற்றி பெறும் வரை ஓயாத ஒரு செயலை செய்தால் அவனுக்கு விடாக்கண்டன் என்று சொல்லலாம். இன்று உங்களை விடாக்கண்டன் என்று தான் சொல்ல வேண்டும். முயற்சியுடன் செய்து ஒரு வேளையில் வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு வாசகம் என்றாலும் திருவாசகம் என்று சொல்லுவார்கள். நல்லபடியான ஒரு பேச்சை, ஒரு வாசகத்தை, அந்த பேச்சை, அந்த வாசக பேச்சை இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள். புகழ் உண்டு. மகர ராசி அன்பர்களே, விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள். எதிர்பாரா தொல்லை, எதிர்பாரா ஒரு சுமை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனம். ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைக்க வேண்டிய நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, சற்று வித்தியாசமான
ஆனால் உங்களுக்கு நன்மையான நாள். நாளைய தினம் யாருடைய நட்பு இருந்தால் நமக்கு நல்லது என்பதை நீங்கள் கண்டுகொள்ளும் நாள். மீனராசி அன்பர்களே, தவிர்க்க முடியாத ஒரு பெரியவரால் அல்லது உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளால் ஒரு சில கஷ்டங்கள் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்றைய தினம் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் நிதானம் இழக்கக்கூடாது. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.